வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்யலட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பாக்கியா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க செலியன் வராரு. நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமாமா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்று வேணா, நீ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. ஜெனி அம்மா அவளுக்கு வளகாப்பு பண்ணுற விஷயமா பேசணும்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்கிறாரு செலியன். நானே இதை பற்றி கேட்கலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஜெனி அவங்களோட வீட்டுக்கு போயிடுவாளா அப்படின்னு கேட்குறாரு செலியன். இது என்ன கேள்வி, அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீ அவங்ககிட்ட சொல்லி ஜெனி இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு செலியன். நான் எப்படிடா சொல்ல முடியும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. நீ சொல்லி பாருமா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்கிறாரு செலியன். சரி, நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது தாத்தாவோட ரூமில் இருந்து ஈஸ்வரி ஈஸ்வரி அப்படின்னு சத்தம் கேட்குது. தாத்தா ஏதோ கத்துற மாதிரி தெரியுதுமா, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் பாக்கியா 2 பேருமே போகிறாங்க. என்னாச்சு தாத்தா அப்படின்னு போய் கேட்குறாங்க. நான் ஈஸ்வரியை உடனே பார்த்தாகணும் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. ஈஸ்வரியை உடனே கிளம்பி வர சொல்லு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. உங்கள் காசிக்கு போயிருக்காங்கல்ல மாமா, உடனே எப்படி வர முடியும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இந்த பிபி டேப்லெட் போட்டிங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மறந்துட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. போடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க டேப்லெட்டை. தூங்குங்க மாமா, நாங்கள் 2 பேரும் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பரவாயில்லம்மா, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா. பாக்கியா செல்விட்ட சொல்கிறாங்க. ராஜசேகர் சாரை மீட் பண்ணினேன். சிறு தொழில் பண்ணுற லேடிஸுக்கெல்லாம் பேங்க்ல லோன் கொடுக்குறதா சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு தெரிஞ்சவர் பேங்க்ல ஆஃபீஸராக இருக்கிறாரா, அவரை போய் பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என் கூட வரையா செல்வி, போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாக்கியா இப்போது அந்த ஃபைல்ஸில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை தடவை தாங்க பார்ப்ப அப்படின்னு கேட்குறாங்க செல்வி. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு இருக்கிறேன் செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இப்போது மேனேஜரை பார்க்குறதுக்காக பாக்கியாவை உள்ளே கூப்பிடுறாங்க. பாக்கியாமே மேனேஜரை பார்த்து இப்போது ஃபைலை கொடுக்குறாங்க. ராஜசேகர் சார் தான் அனுப்பி வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைலில் எல்லா பேப்பருமே கரெக்டாக இருக்குது, ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். இல்லை சார், என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. ஏன் மிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்குறாரு. இல்லை சார், நான் காலேஜே போகலை, நான் +2 தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. மேனேஜர் சொல்கிறாரு, சாரி மேடம், இந்த லோன் டிகிரி முடிச்சுட்டு சிறுதொழில் பண்ணுறவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு எதுவும் வாய்ப்பு இல்லையா சார் அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. வேறு லோன்லாம் இருக்குது, ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மேனேஜர். ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க பாக்கியா. வீட்டுக்கு வந்ததும் அமிர்தாவும் ஜென்னியும் இப்போது லோன் விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அந்த லோன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணுமா அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது பாக்கியாவோட மாமனார் சொல்கிறாரு, அமிர்தா ஜெனி 2 பேரும் இப்போ டிகிரி முடிச்சிருக்கிறாங்கல்ல, அவங்களோட சர்டிஃபிகேட் கொடுத்து நீ லோன் ட்ரை பண்ணலாமேமா அப்படின்னு கேட்குறாரு. இதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு அமிர்தாவும் ஜெனியும் சொல்கிறாங்க. ஜெனி சொல்கிறாங்க, அமிர்தா பேரில் ஒன்று என்னோட பேரில் ஒன்று, நீங்கள் 2 லோன் வாங்கலாம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. லோன்லாம் வாங்கிடலாம், அதுக்கு வட்டி கட்டுறது யாரு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க பாக்கியா. அடுத்ததா நைட் இப்போ பாக்கியா தூங்காமல் புரண்டு புரண்டு படுத்துட்டே இருக்கிறாங்க. என்னம்மா நீ தூங்க மாட்டேயாமா அப்படின்னு இனியா கேட்குறாங்க. உன்ட்ட ஒன்று கேட்கணும் இனியா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. ஒன்று என்ன 10 கூட கேளுமா, ஆனால் காலையில் கேளுமா அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு உட்கார இனியா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நானும் காலேஜ் வரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. என்னை ட்ராப் பண்ணுறதுக்கு பிக்கப் பண்ணுறதுக்கு வேணா வாமா, ஆனால் காலேஜுக்கு படிக்க வரேன்னு மட்டும் வந்துடாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. நீ கேன்டீன் போகிற, கேன்டீன் பிஸ்னஸ் பண்ணுற, அது போக இங்கிலீஷ் கிளாஸ் போகிற, அங்கெல்லாம் நான் வரேன்னு ஏதாவது சொல்கிறேனாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. எனக்கும் காலேஜ்லாம் போகணுன்னு மனசுக்குள்ளே ஆசை இருந்துச்சு, இப்போ நீ போகிறேன்னு சொன்னதும் எனக்கும் அந்த ஆசை வெளியில் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இப்போ நீ ஒன்று பண்ண, அந்த ஆசையை மறுபடியும் மனசுக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. நான் பண்ணுறதெல்லாம் நீ ஏமா பண்ணணும்னு நினைக்கிற, அதெல்லாம் அந்தந்த வயசுலேயே படிச்சிருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. இப்போ நான் காலேஜ் படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிப்பேன், நீயும் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறாங்க இனியா. என்னடி பேசுகிற, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இப்போ நீயும் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுமா, அப்படியே பேசிட்டு இருந்தேன்னா நான் ஹாலில் போய் படுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா. அதெல்லாம் ஒன்று வேணா, நீ இங்கே தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. அடுத்ததா மறுநாள் காலையில் நடக்கிறத காமிக்கிறாங்க. தாத்தா ரொம்ப கவலையாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. செலியன்ட்ட சொல்கிறாரு, ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணினேன், ஆனால் சிக்னல் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. செலியன் இப்போது ஃபோன் ட்ரை பண்ணுறாரு. தாத்தாக்கு உங்கள் கூட பேசணுமா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வீடியோ கால் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸ்வரியுமே இப்போது வீடியோ கால் பண்ணுறாங்க. ஈஸ்வரி முகத்தை பார்த்த உடனே தாத்தா அழ ஆரம்பிச்சிடுறாரு. என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. உடம்பு மெலிஞ்ச மாதிரி இருக்குது, டேப்லெட்லாம் கரெக்டாக போட்டிங்களா, நல்லா சாப்பிட்றீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஈஸ்வரி. அதெல்லாம் நான் நல்லா பண்ணுறேன், நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் என் கூட கோவிலுக்கு வந்திருக்கலாங்க, நீங்கள் எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி.
அடுத்த தடவை நீ எங்கேயாவது வெளியில போனேன்னா நானும் உன் கூடவே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு தாத்தா. அதுக்கு நான் வெளியில போனா தானே, இனிமே நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி இப்போ போனை கட் பண்ணிடுறாங்க. தாத்தா சொல்றாரு, உங்க பாட்டி முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா எல்லா கவலையும் பறந்து போச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. செல்லியன் சொல்றாரு, சரியான லவ் பேர்ட்ஸா இருக்கிறீங்க தாத்தா நீங்க அப்படின்னு கிண்டலா பேசுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இந்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.